என்ன என்னவா கையை எடுக்கவா ஓம் கையவா அவருடைய பார்வையில் உலகம் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோவில் போகும்போது ஹெல்மெட் வச்சுட்டு போகணும், ஓகேவா? ரொம்ப டேஞ்சரஸ். இது போட்டு இது ஓப்பன் ஆக இப்படி வந்து நிற்கணும், டக்குன்னு ஓப்பன் டக்குன்னு அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான் டி உயிர் நாடி போயிடும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இஸ் கம்மிங், யாரும் இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது. இப்போ லேன் டிடெக்ஷன், ஓகே. இதில் வர லேடிஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஹைட் ஆயிடுவாங்க, அவங்க ஃபேஸ் எதுவுமே தெரியாது. அந்த கோடை யார் யார் தாங்கி போடுறாங்க. கோடை தாண்டேன்னா கம்மிங் ஆன் தி வே. நீங்கள் தாண்டக்கூடாது, நானும் தாண்ட மாட்டேன். எல்லார் மேலேயும் கேஸ் கொள்ளலாம். இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் போகலாம், அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. இந்த ஸ்பீடை வந்து கட்டுப்படுத்தி அதை டேம் பண்ணுமா மொமெண்டமாக குறைக்கணும்னு தெரியல. நம்மளோட ப்ராஜெக்ட் அது இல்லை. கோடை தாண்டி நிற்கக்கூடாது. ஓகே, புது
கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு போய் போகுது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நம்மளோட டிடெக்டர் வந்து இந்த கோடை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். ஃபேஸ் ஐடியா தூக்கணும். ஓகே, For safety reasons, please stand behind the yellow line on the platform. Thank you. கிரேன் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கணும்? இப்போ காற்று அடிக்குது பார்த்தியா, இந்த அடிக்குதுல, சரியா? இப்போ அது சுற்றுது பார்த்தியா, இது ஒரு கிரேனு, இது இப்படியே தூக்கும், இப்படியே தூக்கும். அப்போ இதில் 2 வகையில் வந்து ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் கெட்டு போகும், புரியுதா? ஸோ இந்த வகையில் சரி, இப்போ காற்று அடிக்கலை பார்த்தியா, இதை வந்து அவங்க எப்படி நோட் பண்ணுறாங்க? எலக்ட்ரானிக்கு கேஜ் மாதிரி இருப்பார். இது வந்து ஒரு மோட்ரு, இது சுற்றுற அந்த ஸ்பீடை ஒரு சிக்னல் மாதிரி அவங்க கொண்டு போகும் போல், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக. அப்போ என்ன ஆகுது, இது ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை எப்படி வந்து இது பண்ணணும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தை எனக்கு தெரியாது, நான் வந்து ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு 2 பக்கம் தான் வரும் என்கே கிரி புக்கில், சரியா? நாங்கள் ஒரு இந்த EEE மாதிரி பார்க்க மாட்டோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கட்டாயமாக கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கணும், சரியா? அப்போ இந்த சிக்னல் போகுதுல, இதை வந்து பிட்டு டியூனிங் பண்ணுவாங்க. பிட்டு டியூனிங் போக அக்யூரசி, இங்கே வந்து நெல்லுனா நிற்கிது. பரதநாட்டியத்தில்னா பார்க்குறீங்களா, கையை இப்படின்னுவான், கரெக்டாக இங்கே நிற்கும். மித்த டான்ஸ் ஃபார்ம்ஸ்லனா இப்படின்னா இப்படி தான் நிற்கும். அப்போ இந்த பிட்டு டியூனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக சுற்றுப்பாரு, இந்த சிக்னல் அங்கே போகும். இந்த சிக்னலை வச்சு கண்ட்ரோல் சிஸ்டத்தில் காம்பன்சேஷன் ஒன்று சொல்லுவான். ஒரு ஃபோர்ஸ் தலையிடும்போது அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது, எப்படி தாக்கு பிடிக்கிறது, அதான் இல்லை அதோட சிக்னல் அங்கே மெயின் கண்ட்ரோல் பண்ணது. ஸோ கிரேன் லிஃப்டிங் ஆப்ரேஷன்றது சாதாரண ஆப்ரேஷன், சரியா? இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய கிரேன் எடுத்துகிட்டு வராங்க, அது மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் வந்து பெரிய கிரேன், கான்கிரீட் கிரேன். இதில்னா வந்து அப்படியே மவுண்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ஒரு இடத்துல பிடிமானமாக பிடிச்சிடலாம். அப்படி ஒன்று 300-200 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுற்றாது, ஓகேவா? அதுலேருந்து போகிற சிக்னலை வச்சு தான். இது பிட்டு டியூனிங் கிடையாது, கண்ட்ரோல் சிஸ்டத்தில் கொடுப்பாங்க. காம்பன்சேஷன் ஒரு எஃபெக்ட் வரும். ஃபோர்ஸை வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது, ஃபோர்ஸை வந்து அதை நான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இது பேர் விண்ட் லோடு, சரியா? விண்ட் லோடுனா இது வந்து ஒரு கிரேனு, வேறு எதுவும் கிடையாது, கப்பல் கிடையாது, சரியா? இது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ கிரேனை அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, இது இந்தியன் 2 படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இதை கணிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தோட ஸ்டெபிலிட்டி இருக்குது. இப்போ நான் நிற்கிறேன்னா 2 காலில் நிற்கிறேன், ஒரு கோணம் இப்படி நிப்பாட்டினீங்கன்னா இப்படி விழுகும். அது மாதிரி இந்த க்ரேனை தூக்கும்போது இந்த ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, ஓகேவா? இது வந்து விண்டோட ஃபோர்ஸை வந்து செலுத்தும். அந்த விண்டு ஃபோர்ஸ் தான் அந்த க்ரேன் விடுகிறதுக்கும் காரணமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி போனாலும் விடுவோம். இன்னொன்று பிட்டு டியூனர்ஸை வச்சு ஒரு லோடை கேரி பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்டெபிலிட்டி நடக்குன்றது.
இந்த வண்டியை நான் சரி பண்ணி ஓட்டினால் என்னவாகும்? கருகி சீரழிந்து விட்டது. இவன் வண்டியில் போனானா இல்லாட்டி நேராக கொண்டு போய் எதுவும் செங்க சூழலில் விட்டானான்னு தெரியல. இப்படி கருகி 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 போயிட்டேன். இதுக்குன்னா டென்ட் டிடெக்ஷன் பண்ண முடியுமா? வண்டியை போ ஆத்தாடி அம்மாடியோ. அப்பா வண்டினா சரி பண்ண கண்ணாடினா உடஞ்சி போய் இன்ஜின் கிடக்கு. அதில் கூட லாக்கர். இன்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குது? இன்ஜின் வந்து இத்து போன கண்டிஷனில் இருக்குது. அத்தாடி இது வெடிச்சு செதறிட்டானான்னு தெரியல. ஐயோ ஆனால் பாவம் போட வாடான்னு பேசுகிறேன். பாவம் குடும்பத்தோடு போனாங்களோ எப்படி போனாங்களோ. ஓகே, இது எதுக்கு சார்னா டென்ட் டிரெக்ஷன். டென்ட் இந்த மாதிரினா வண்டிகள் வரும் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படின்னா அந்த வண்டியை வந்து ராசி வண்டி நினைப்பான். வந்துட்டு அதோட டென்ட்டை வந்து சரி பண்ணுவான். புல் பண்ணி டென்ட்டிங் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இருக்கும். அது டென்ட்டிங் வந்து பட்டிங் டிங்கரிங்ன்றாங்கல்ல, அது வந்து அந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக்கு தான் அது எப்படி ஒவ்வொரு பள்ளத்தையும் எப்படி இழுக்கிறதுன்னு தெரியும். இப்போ அதனால தான் இதில் என்னென்ன பள்ளம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பள்ளம் இருக்குது இதெல்லாம் டென்ட்டிங் பண்ணலாம், இதை பண்ணலாம். இது டென்ட்டிங் கிடையாது, இது டென்ட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மலு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இதை பிடிச்சி இழுக்க. இங்கேனா டென்ட்டிங் இருக்கா? ஓகேவா? இதெல்லாம் டென்ட்டிங் கிடையாது. ஸோ இங்கே டென்ட்டிங் இருக்குது ரைட்டா. அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது ரைட்டா. பெயிண்ட்டே இல்லை. இங்கேனா டென்ட்டிங் பண்ணலாம், டென்ட்டிங் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கு தான். இப்போ ஒரு இடத்துல நெளிவு இருக்குன்னா, இப்போ இங்கேனா டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ட்டெலாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கு. இதுக்கு வந்து ஒரு கேரளாவிலேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அவங்க எப்படின்னா ஒவ்வொரு டென்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பான். நான் ஒரு நாள் அந்த யூனிட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு 2-3 நாளில் லெட்டர் வரும், அப்போ கூப்பிட்டு போகிறேன். ஓட்டி கேமரா தான். கேமரா நோட் பண்ணும். QR கோடு இருக்கும். அமௌண்ட்டை கட்டுறோம் போகிறோம். அப்பா ஓகே, இந்த கேமரா வச்சு ஸ்பீட் டிடெக்ஷன் பண்ணலாம். என்ன கம்பெனி? CP+. ஓகே, எப்படி எவ்வளோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். லோ பண்ணி 9:30. 1 minute, no? 1 minute. You work here, huh? Heavy lift, huh? Wonderful. Super. Nice. And they forward.
ஐ லவ் யூ. பின்னாடி ஏவிஎம் ஸ்டூடியோ. படத்தில் நடிக்கிறவங்க அங்கே போங்க, போய் ரொம்ப நேரம் காத்துருங்க, நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. லிஃப்டிங் மிஷின் இந்த மாவீரன் படத்தில் காட்டுற இந்த இதில் ரெண்டுலேயுமே டென்ஷன் இருக்கும். இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். கவுண்டர் வெயிட்டு இங்கே இருக்கும். சரியா? மினி ஷானி மாதிரி மினி மெட்ரோ வாட்டர் டேக்கிங். போறீங்களா? அது இவ்வளோ வெயிட்டு தூக்குதுன்னா இந்த கயிறு இவ்வளோ வெயிட்டு தூக்கும். பார்த்துக்க. லிஃப்ட் ரைட்டாக சிஸ்டர் லிஃப்ட் வந்து இதாக இருக்கு. பார்க்குறேன் அப்படியே போனோம்னா ஒரு லிஃப்ட் வரும். ஓகே, சிஸ்டர் லிஃப்டில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகே தானே பார்த்தேன். சுத்தீர் மாமா எங்கே இருக்கீங்க? இந்த வயர்ஸ், இந்த டென்ஷனை பார்த்தா போதும். ஸோ இது ஒரு லிஃப்ட்டு. கரெக்டாக இதை தான் இப்படி இது பண்ணுறது. ஓகே, இதில் இருக்கிற அந்த டென்ஷனை பொறுத்து தான் அது இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது சோஸ் ஒரு லிஃப்ட்டு. இதில் இருக்கிற அந்த மெக்கானிசம், ஹைட்ராலிக் மெக்கானிசம் தெரியுதா? இந்த ஹைட்ராலிக் மெக்கானிசத்தில் இதாகுது. ஓகே, இங்கேருந்து ஒன்று இதாகுது. இது ஆட்டோடெஸ்கில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆட்டோடெஸ்க்கு ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஒரு ஆப். ஓகே, ஐ லவ் யூ. ஃபைவ் டன் 8 டன் பெல்ட் இதுதான் தவிர்ந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டென்ஷன் கொடுப்பாங்க. டென்ஷன் மீட்டரை வச்சு இதை கால்குலேட் பண்ணோம். இது வந்து கீழே இருக்கிற இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டிரைவர் வந்து உடனே கீழே இறங்கியிருக்காரு. ரைட்டா? இதோட டென்ஷன் எவ்வளோ இருந்தா அப்படின்றத சாட் ஜிபிடிட்ட நீங்கள் கேட்கலாம். ரைட்டா? இது வந்து டாப்பில் நினச்சினா இந்த சைடு விழுந்திருக்கு. ஓகே, அப்போ டிரைவர் வந்து அந்த ரெக்டாங்குலர் பிளாக்கை தூக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது விழுந்துடும் சார், இதோட பேர் ஸ்டெபிலிட்டி. ரைட்டா? இதுதான் இதில் சொல்கிறாங்க. இந்த ரோப்போட லென்த்து, அந்த இது 5 டன் பெல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? ஒரு ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுனாலே கீழே விழுந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்கே இருக்கிற அந்த டென்ஷனு, ஓகே, அது என்ன டென்ஷன் இருக்கும்? ஓகே, பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜாயிண்ட்டு இது நீங்கள் ஆர்எஸ் குருமி புக்லேயே வரும். ஓகே, ரைட். இங்கே இருக்கிற ஜாயிண்ட்டையும் பாரு. ஓகே நண்பர்களே, ஏன் இந்தியன் கிரேன் டாப்பில் யார் இவன்? 7.7 ஸோ இங்கே ஒரு பாட் ஹோல் இருக்குது. ஸோ
ஸோ நான் செஸ் கேம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாட்டுக்குள்ளே இந்த வண்டி இறங்க போகுது. இப்போ இந்த சஸ்பென்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தைனா கிடையாது. அதோட டேட்டா இது எல்லாத்தையும் எடுத்தோம்னாலே போதும். இப்போ வித் அண்ட் ஏரியா, வித் அண்ட் லென்த் அதை வச்சே சொல்லலாம். இதோட சாஃப்ட்வேரை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். சரியா? ஸோ பார்ட் ஹோல் டிடெக்ஷன் நீங்கள் சும்மா ஒரு யூபிஐ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் போடுறது கரெக்ட் இல்லை. ரைட்டா? அதுக்கு பின்னாடி பெரிய தியரியே இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஒரு சஸ்பென்ஷனுக்கு என்ன டேம்பர் வேணும், என்ன ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பைக் இருக்குது அப்படின்னா இந்த பைக்கோட இந்த சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் அண்ட் அந்த டேம்பரை பற்றின கால்குலேஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. இன்ஸ்பெக்ஷன் அப்படியே அந்த இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகிறேன். ஓகே, சதர்ன் ரயில்வே இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஓகே திஸ் கேன் பி டன் வித் யோலோ. அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாள் அவரை ஃபாலோ பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன். இதில் வந்து ஒரு ரோபோட்ஸ் எல்லாம் அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரா, எந்த இடத்துல இதாக இருக்குன்னு பார்ப்பது போடுது. இதை வச்சு ஒரு ரோபோட் செய்யலாம். இந்த ட்ராக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே அது ட்ராக் கண்டுபிடிக்கும். இதுதான் நகல் தான். அப்படியே கடைசி வரைக்கும் போகும். லைனில் இதே மாதிரி தான். அவ்வளோதான். ஒருத்தன் குறுக்க நெருக்க போகிறாங்க. கீழே ஒரு பேலோடு இருக்குதா, அதே லெஃப்ட் போதா. சேஃப் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் ஒன்று இருக்குது. இந்தியன் கிரேன்னா டாப்பில் ஆனதுக்கு அதுதான் காரணம். ஓ, சரியா? இது நகலும் பாருங்க. வயர் நகலுதா, நகலுதா. இந்த விஷயம் இது நகலும் போது தெரியும். ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குது, இதெல்லாம் வெயிட்டை போட்டு ஆட் பண்ணி இந்த ட்ரோப்பில் வந்து இறக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் இதில் தான் தூக்கி வைக்கிறாங்க. ஃப்ரேமோட சைஸ் தான் அப்போ ரியாக்ஷன். இது ஃப்ரேமு, பிரிட்ஜு கிடையாது. அது பார்த்தியா ஃப்ரேமு. ஓகே, இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லோடு கொடுக்கணும். லோடு கொடுத்து இந்த பிரிட்ஜை தூக்கி வைக்கிறது பார்த்தியா, இதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸை பார்க்கணும். ஓகே, பார்ப்போம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சிம்பிளாக பார்க்கலாம். அண்டர்ஸ்டுடு? ஸோ ரெண்டு கம்பி இருக்கா, ரெண்டு கம்பி இந்த பிளாக்ஸ்லாம் தூக்குதா. இப்போ இந்த கம்பியோட க்ரேன், இந்த க்ரேனோட டைப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இதை எப்படி ஃபோர்ஸ் எஃபெக்ட் மோஷனில் போடுறது, எப்படி லிஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது ரைட்டா. இந்த இதில் லோடு கால்குலேஷன் பண்ணலாம். ஓகே, கிரானைட் அறுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதனோட லோட் கால்குலேஷன் பார்ப்போம்.